நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 489வது திருநாமம் சிம்ஹாய நமக. அம்பரீஷன் என்ற மன்னன் இஷ்வாகு குலத்திலே தோன்றியவன். ராமனுக்கு குல முன்னவர். அம்பரீஷனின் பக்திக்கு உகந்த திருமால் தனது சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷனிடம் கொடுத்து, உனக்கு என்ன ஆபத்து நேர்ந்தாலும் இந்த சக்கரம் உன்னை காக்கும் என்று கூறியிருந்தார். இத்தகைய சிறந்த பக்தனான அம்பரீஷன் மதுவனம் என்னும் இடத்தில் ஒருவரிடம் தங்கி நிறைய தானங்கள் செய்து ஏகாதசி விரதமும் அனுஷ்டித்து வந்தான். இப்படி 11 மாதங்கள் ஏகாதசி விரதம் நிறைவு செய்த நிலையில் 12வது மாதம் வந்தது. ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் நீராடி திருமாலுக்கு பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்யும் நேரம். அப்போது துர்வாச முனிவர் தம் சீடர்களுடன் அங்கே வந்தார். உரிய முறையில் அவரை வரவேற்றான் அம்பரீஷன். இத்தகைய மகான் இங்கே வந்தது அடியேனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இங்கே நீங்கள் தங்கியிருந்து உணவு அருந்தி எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். துர்வாசரோ, அம்பரீஷா, நான் எனது அனுஷ்டானங்களை இன்னும் நிறைவு செய்ய வேண்டியுள்ளது. நான் நிறைவு செய்துவிட்டு வந்து உண்கிறேன் என்றார். சரி, அதுவரை காத்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்லிவிட்டான் அம்பரீஷன். ஆனால் சிஷ்யர்களோடு நீராடி அனுஷ்டானங்களை நிறைவேற்ற சென்ற துர்வாசர் வெகு நேரமாகியும் திரும்ப வரவில்லை. துவாதசி திதி நிறைவடைவதற்குள் பாரணை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டிய நிலையில் காலதாமதமாகிக் கொண்டிருப்பதால் அம்பரீஷன் கலங்கினான். ஒரு நிலையில் தன் குருவிடன் அம்பரீஷன், சுவாமி, துவாதசி திதி முடியும் தருவாய் வந்துவிட்டது. வந்திருக்கும் விருந்தினரான துர்வாசருக்கு உணவளிக்காமல் உண்டாலும் தவறாகிவிடும். அதே சமயம் துவாதசி திதி நிறைவடைவதற்குள் உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யாவிட்டாலும் தவறாகிவிடும். என்ன செய்வது என்று கேட்டான். அம்பரீஷனின் குரு, நீ பெருமாளின் ஸ்ரீபாத தீர்த்தம் மட்டும் உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்துவிடு. தண்ணீரை உட்கொண்டதால் விரதம் நிறைவானதாகவும் கொள்ளலாம். அதே சமயம் வேறு உணவு உட்கொள்ளாததால் விருந்தினருக்கு முன் உண்டாய் என்ற தோஷமும் வராது என்று வழிகாட்டினார். அப்படியே செய்தான் அம்பரீஷன். இறைவனின் திருவடி தீர்த்தத்தை அம்பரீஷன் உட்கொண்ட அடுத்த நொடி அங்கே துர்வாசர் சீடர்களோடு வந்துவிட்டார். எனக்கு உணவளிக்காமல் நீ எப்படி விரதத்தை நிறைவு செய்தாய் என்று கோபத்துடன் முழங்கினார். அம்பரீஷனை அழிப்பதற்காக ஒரு பிசாசை அவன் மீது ஏவினார் துர்வாசர். பகவான் மீதுள்ள நம்பிக்கையால் கலங்காமல் நின்றான் அம்பரீஷன். அவனுக்கு காவலாக திருமால் தந்திருந்த சுதர்சன சக்கரம் துர்வாசர் ஏவிய பிசாசை விழுங்கியது. அந்த சக்கரத்தாழ்வார் அதன்பின் துர்வாசரை துரத்தத் தொடங்கினார். சக்கரத்தாழ்வார் துரத்த பிரம்மா, ருத்ரன் என்று எல்லா தேவர்களின் உதவியையும் நாடினார் துர்வாசர். யாரும் அடைக்கலம் தரவில்லை. திருமாலின் திருவடிகளில் விழுந்தார் துர்வாசர். என் பக்தனிடம் மன்னிப்பு கேட்டாலே ஒழிய என் சக்கரம் உங்களை மன்னிக்காது என்று சொல்லிவிட்டார் திருமால். அதன் பின் நிறைவாக அம்பரீஷனின் பாதங்களில் வந்து விழுந்தார் துர்வாசர். ஆஹா சுவாமி, நீங்கள் என் பாதங்களில் விழுவதா என்று பதறிய அம்பரீஷன் சக்கரத்தாழ்வாரை துதித்தான். அதனால் உகந்து சக்கரத்தாழ்வார் சாந்தமடைந்தார். இனி அடியார்களிடம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ மோதவே கூடாது என்று சொல்லிக்கொண்டே அம்பரீஷனிடம் இருந்து விடை பெற்றாராம் துர்வாசர். இப்படி தன் அடியார்களுக்கு தீங்கு இழைக்க நினைப்போரை தண்டிப்பதால் திருமால் சிம்ஹக என்று அழைக்கப்படுகிறார். சிம்ஹக என்றால் தண்டிப்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 489வது திருநாமம். சிம்ஹாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த தடைகளும் வராதிருக்கும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.